புதுச்சேரி அரசு பொதுவாக எந்தவித வழிகாட்டுதல் முறைகளையும் நீதிமன்ற உத்தரவுகளையும் செயல்படுத்தாமல் அலட்சியப்படுத்துவது வாடிக்கையாக உள்ளது. தற்பொழுது அனைத்து துறைகளையும் போல புதுச்சேரி மக்களுக்காக பல்வேறு சிரமங்களுக்கிடையே இரவு பகல் பாராமல் உழைத்து வரும் காவல்துறையில் உள்ள காவலர்களுக்கு இந்த அரசு தொடர்ந்து அநீதி இழைத்து வருகின்றது. பல வருட காலமாக காவல்துறை எஸ்ஐ பதவிக்கு காத்திருக்கும் ஓய்வு பெறும் நிலையில் உள்ள தலைமை காவலர் மற்றும் ஏஎஸ்ஐ ஆகியோருக்கு ஜனவரி முதல் மார்ச் மாதத்திற்கு உள்ளாக நடைபெற வேண்டிய உதவி ஆய்வாளருக்கான தகுதி தேர்வை அந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் நடத்தாமல் ஆகஸ்ட் மாதம் நடத்தியது பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளது. இதில் 250க்கும் மேற்பட்ட பல வருடங்கள் பணிபுரிந்து ஓய்வு பெறும் நிலையில் உள்ள தலைமை காவலர் மற்றும் ஏஎஸ்ஐ ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த எழுத்துத் தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு உடனடியாக கிரவுண்ட் பேர்ட் தேர்வுகள் நடைபெற்றது. இதன் மூலம் மொத்தம் 26 உதவி ஆய்வாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்க வேண்டும். ஆனால் காரணமின்றி தேர்வு பெற்ற 26 உதவி ஆய்வாளர்கள் பட்டியலை இதுவரை பல பொய்யான காரணங்களை கூறி வெளியிடாமல் உள்ளது பல்வேறு சந்தேகங்களை காவல்துறை வட்டாரத்தில் ஏற்படுத்தியுள்ளது. இந்த அரசின் செயல் மிகவும் கண்டனத்திற்கு உரியது. எனவே மீண்டும் தேவையில்லாமல் காலம் தாழ்த்தாமல் உடனடியாக 26 உதவி ஆய்வாளர்கள் பெயர்களை வெளியிட புதுவை ஆளுநர், முதலமைச்சர் மற்றும் உள்துறை அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இவன் கரேத்தே வளவன், தலைவர், புதுச்சேரி மக்கள் பாதுகாப்பு பேரியக்கம்.